வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ். இன்றைய பொழுது சமூக வலைதளங்களில் ஒரே பரபரப்பாக இருக்கு. காரணம், நம்ம நடிகை த்ரிஷா போட்ட ஒரு ட்வீட் தான். அந்த ஒரு ட்வீட் ரசிகர்கள் மத்தியில யார் யாரை பற்றியெல்லாம் யூகிக்கிற அளவுக்கு பெரிய விவாதத்தையே கிளப்பிவிட்டிருக்கு. இதோ பாருங்க, அந்த ட்வீட்டின் சாராம்சம் என்னன்னா, இந்த வயதிலும் நாடகமாடுவது அவமானகரமானது, போய் பணம் சம்பாதித்து நிம்மதியை தேடுங்கள். இப்படி ஒரு காட்டமான குத்தலான வரிகள். இது படிச்ச உடனே எல்லார் மனசிலையும் எழுந்த கேள்வி, இது யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். உடனே சமூக வலைதளங்கள் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல ஒரு பெரிய தரப்பு இது சமீபத்தில் பேச பொருளான நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவோட விவாகரத்து வதந்திகளை மனசுல வச்சு த்ரிஷா இதை சங்கீதாவை மட்டும் குறிச்சு சொல்லியிருக்கலாம்னு ஒரு யூகத்தை முன்வச்சாங்க. இந்த வயசுல நாடகம், பணம் சம்பாதிங்கிற வார்த்தைகள்லாம் அந்த பக்கம் பொருந்தி போகுதேன்னு அவங்க பேசினாங்க. ஆனா இன்னொரு தரப்போ, இல்ல இது விஜய்க்கே சொல்லப்பட்ட எச்சரிக்கையோ அப்படின்னும் பேச ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல அந்த ட்வீட் ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி த்ரிஷா உடனே இன்னொரு ட்வீட்டை பதிவிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் நீங்கள் வேண்டி பிரார்த்தித்த ஒரு வாழ்க்கையால் நெகிழ்ந்து போவது எப்பேற்பட்ட பாக்கியம். இது ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான வரி. இந்த ட்வீட்டோட அது விஜயை குறிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை தெளிவா உணர்த்திட்டாங்க. அப்போ விஜய் சங்கீதான்னு பந்தாடியதெல்லாம் வெறும் யூகங்கள் தான்னு ஒரு வழியா புரிஞ்சிடுச்சு. சரி, அப்போ த்ரிஷா உண்மையிலேயே யார மனசுல வச்சு அந்த முதல் காட்டமான ட்வீட்டை போட்டாங்க? இந்த கேள்விக்கான பதில் சற்று நேரத்திலேயே ரசிகர்கள் மற்றும் சில பத்திரிகை தரப்புகள் மூலமா துல்லியமா வெளியாச்சு. இந்த பின்னணியில ஒரு முக்கியமான அரசியல் நபரோட பேச்சு இருக்கு. கவனமா கேளுங்க. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். இவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நம்ம த்ரிஷாவை பத்தி ரொம்பவே தரக்குறைவா, மரியாதை குறைவா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா? த்ரிஷா அவர்களை துணை முதலமைச்சராக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எதுக்கும் தயாராயிருங்க. இப்படி ஒரு அனாவசியமான மலிவான விமர்சனம். ஒரு பெண் நட்சத்திரத்தை பத்தி பொது மேடையில இப்படி கிண்டலா வக்கரமா பேசியிருந்தது த்ரிஷாவை ரொம்பவே புண்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முன்பு நடிகர் மன்சூர் அலி கான் ஒரு பேட்டியில த்ரிஷாவை பத்தி வக்கரமா பேசினப்ப த்ரிஷா உடனடியா எந்த தயக்கமும் இல்லாம மிக கடுமையா தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே நேர்மையான கோபம், உடனடி ரியாக்ஷன் தான் இந்த ஆர்.பி. உதயகுமார் விஷயத்திலையும் வெளிப்பட்டிருக்குன்னு இப்ப பலரும் பேசிக்கிறாங்க. அதாவது அவமரியாதையா பேசினதுக்கு உடனே பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. த்ரிஷா ஒரு கருத்தை சொல்லும்போது அதை மக்கள் தெளிவா புரிஞ்சிக்கிற மாதிரி நேரடியா வெளிப்படுத்தினா நல்லது. இது மாதிரி விடுகதை போல யாரோ ஒருவருக்குன்னு குறிப்பிடாம பொதுவான வார்த்தைகளில் பதிவு போட்டா அப்பாவி மனிதர்கள் மேல சந்தேகம் விழ ஆரம்பிச்சிடும். விஜய் சங்கீதான்னு இப்ப தேவையில்லாத பெயரெல்லாம் இழுத்து விடப்பட்டு விவாதம் வேறு திசைக்கு திரும்பிடுச்சு. அது கொஞ்சம் தேவையில்லாத குழப்பம்தான். த்ரிஷாவோட கோபம், மனசுல இருக்கிற வலி எல்லாம் நியாயமானதுதான். ஆனா அது குறித்த நபரை அடையாளம் காட்டுறதுல கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்திருந்தா செய்தி இன்னும் தெளிவாகி தவறான புரிதல்களும் தவிர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். த்ரிஷாவோட இந்த கோபம், தன்மானத்தை காக்கிற இந்த உடனடி எதிர்வினை உங்க பார்வையில் முழுக்க முழுக்க நியாயமானதா? இப்படி ஒரு மறைமுக ட்வீட்டா இல்லாம நேரடியா பெயர் சொல்லி கண்டிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் சொல்லுங்க. நிறைய பேர் பேசுற விஷயத்துல உங்க குரலும் ஒலிக்கட்டும். மேலும் இது போல ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டிங் செய்திகளை அலசி அசால்ட்டா ஆனா ஆழமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான பதிவுல நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.